பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அந்த சட்டத்துல நிறைய சட்ட திருத்தம் செஞ்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் பிறப்பை பதிவு செய்யவில்லை, இறப்பை பதிவு செய்யவில்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவங்க அதற்குரிய சான்றை எங்க பெறுவது? இப்பொழுது அவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வேண்டும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு இதுவரை இருந்த நடைமுறை என்னவா இருந்ததுன்னா, அவங்க நீதிமன்றத்தின் மூலம் ஒரு உத்தரவை பெற்று வந்து அதன் பிறகு அவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை அவர்கள் கேட்டபடி விநியோகிப்பாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை. ஜில்லா படத்துல விஜய் ஒரு ஜோக்கா சொல்லுவார் இல்லைங்களா, என்னுடைய வேலை போயிடுச்சுன்னு நீங்க பட்டாசு வெடிக்கிறீங்க. ஆமா, எனக்கு வேலை போனது உண்மைதான், ஆனா அதுக்கு பின்னாடி அங்க சீனே வேறன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அது போல ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற பிறகு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க. அதன்படி அரசாங்கம் 324 அப்படிங்கிற